அனைவருக்கும் வணக்கம். நமது சின்ன போரூர் மருத்துவமனையில் மருந்துகளே இல்லை என்று அரசு மருத்துவத்துறை மருத்துவர் அவர்கள் 14 வயது குழந்தைக்கு உரிய நோய்க்கு மருந்து கொடுக்கல. நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கள் நிறைய விஷயங்கள் நல்லது செஞ்சியும் அவருடைய மரியாதையை கெடுக்கிற விதத்தில் ஒரு சிலர் நடந்துக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு என்னோடய அம்மாவுடைய பிரச்சனைக்கு கூட அவருக்கு நான் ஒரு சின்ன மெசேஜ் தான் போட்டேன். உடனடியாகவே எனக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தாரு. அப்படியாப்பட்ட உத்தமர் நல்லவர் மா சுப்பிரமணிய அண்ணா அவருடைய பேருக்கு இழுக்கு செஞ்ச சின்ன போரூர் மருத்துவமனை மீது உரிய நடவடிக்கை வேண்டும். மருத்துவத்துறையில் சில பிரச்சனைகள் நடக்குது, அதையும் நமது மா சுப்பிரமணிய அண்ணன் கவனிக்கணும். இந்த விஷயத்தை கிட்டத்தட்ட எம்எல்ஏ கவுன்சிலர்னு பார்வைக்கு அனுப்பியிருக்கேன். அவங்களாம் உங்களுக்கு அனுப்புவாங்களான்னு தெரியாது. பட் நான் உங்களுக்கு இந்த விஷயத்தை செய்தி மூலியமாக தெரியப்படுத்துகிறேன். தயவு செய்து நீங்கள் எங்களுக்கு உதவி பண்ணணும். நம்ம அரசாங்கத்தை நம்புகிற மக்களுக்கு உங்களுடைய உதவி ரொம்ப முக்கியம். இந்த நேரத்தில் நீங்கள் சரியான முறையில் நடக்கலைன்னா அரசாங்கத்து மேலே இருக்க நம்பிக்கை போயிடும். உங்கள் மீது பலருக்கு நம்பிக்கை இருக்க மாதிரி நானும் ஒருத்தி. அதனால் மருத்துவமனைக்கு தேவையான ஆவணங்களை வாங்கி போடுங்க. இந்த தவறு செய்த மருத்துவ அதிகாரியை 1 மாத சம்பளத்தை வாங்கி நம்ம மருத்துவமனைக்கு தேவையான உபகரணங்களை வாங்கி போடுங்க. அப்போ தான் அங்கே இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி தவறு செய்யக்கூடிய நோக்கம் வராதுன்னு சொல்லி சிறியவளின் கோரிக்கையை ஏற்றுக்கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையுடன் விடைபெறுகிறேன். உங்கள் அன்பு சகோதரி கயல்விழி. வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, சொல்லுங்க மேடம். கற்பகம் மேடம் தானே மேடம்? ஆமாம், நீங்கள் யாருமா? மேடம், நம்ம போரூர் சின்ன போரூர் ஹாஸ்பிட்டலோட இன்சார்ஜ் தானேம்மா? நீங்கள் யாருன்னு முதல்ல சொல்லுங்கம்மா. இல்லைம்மா, இப்போ எங்கள் குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பார்த்தோம். ஒரு மருந்து கூட இல்லையா, எல்லாமே மெடிக்கலில் வெளியில தான் வாங்கணுமா. ஆனால் எப்படி சொன்னாங்கம்மா? டாக்டர் சொன்னாங்களா? ஸ்லிப்பே எழுதி கொடுத்து குழந்தை மெடிக்கல்ல இப்போ நான் வாங்கியிருக்கேன். மெடிக்கல்ல வாங்கின பில் இருக்குமா? எல்லா மருந்தும் இருக்குமா அங்க? இல்ல, டாக்டர் வெளியே வாங்க சொன்னாங்களா? வாங்க சொல்லி ஸ்லிப்பு அனுப்பி நான் மெடிக்கல்ல வாங்கின ஸ்லிப்பு இருக்கு. இதை நம்ம சுப்பிரமணியனுக்கு அப்படியே அனுப்ப சொல்லியிருக்கோம். அவர் சொன்னாரு, இன்சார்ஜ் மேடம் கிட்ட நீங்க பேசுனீங்களான்னு கேட்டாரு அவங்க சைட்ல. சார், நம்ம ஹாஸ்பிட்டலில் மருந்தே இல்லைன்னு குழந்தைங்கள வெளியில் அனுப்பிச்சா ஹாஸ்பிட்டலையும் சேர்த்து பூட்டிடலாமே சார்னு நீ மேடம் கிட்ட பேசுமா நாங்கள், அதனால தான் உங்களுக்கு கால் பண்ணேன். இப்போ என் பேர் கயல்விழி, நான் பத்திரிகை நிருபர். சரிங்கம்மா, குழந்தை பேர் சொல்லுங்கம்மா. ஒரு நிமிஷம். குழந்தை பேர் சொல்லுங்க, அப்பா பேரோட சொல்லுங்க. ஒரு நிமிஷம் அப்படியே லைன்லங்க, ஸ்லிப்பு மட்டும் எடுத்துக்கிறேன். சுரக்ஷன். சுரக்ஷனா? ஆமா, சுரக்ஷன். சுரக்ஷன் எத்தனை வயசுங்கம்மா? 14 வயசு மேலு. பதிவு எண் 14 வயசா? 14 வயசா? ஆமா, பதிவு எண் வயசு. அப்பா பேர் சொல்லுங்க. ஒரு நிமிஷம். அவங்க அப்பா பேரு வெங்கட். வெங்கட். இன்னைக்கு காலையில வந்தீங்களாம்மா? ஆமா, 51 59 பதிவு எண் 51 59. சரிங்கம்மா, நான் இது என்னன்னு விசாரிக்கிறேன். யார் பார்த்தாங்க டாக்டர்னு தெரியுங்களாம்மா? எதுவும் பேர் எதுவும் இல்லை ஏதாவது தெரியுமா? குழந்தைங்க டாக்டர் தான் பார்த்தாங்களா இல்லை பெரியவங்க பார்க்குற டாக்டர் பார்த்தாங்களாம்மா? மேடம், அதே நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருக்க டாக்டர் எல்லாம் நம்ம கேட்டுட்டுலாம் இருக்க முடியாது. பார்த்தவங்க நீங்க கண்டுபிடிங்க. இப்போ என்னுடைய ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. ஹாஸ்பிட்டல் நிறைய ஃபெசிலிட்டிஸ் அமைச்சர் மா சுப்பிரமணியன் நிறைய கொடுத்துட்டு இருக்காரு. அப்படி இல்லைன்னா நீங்க ஒரு மினிட் நோட்ல எக்ஸ்பிளேஷன் கொடுத்தீங்கன்னா அவர் கொடுக்கறாரு, கொடுக்கலன்னு சொல்ல முடியாது. ஆனா ஹாஸ்பிட்டல்ல மெப்பன போக்குல இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் செஞ்சு கொடுத்து கூட ஒரு மருந்து இல்ல அப்படின்னு ஸ்லிப்பை தூக்கி எழுதி கொடுத்துட்டு நீங்க போய் வெளியில பாத்துக்கோங்கன்னு சொன்னா இது அமைச்சர் அசிங்கப்படுத்துறதா, பொதுமக்கள் அசிங்கப்படுத்துறதா, நோயாளி அசிங்கப்படுத்துறதா? ஒரு நிமிஷம் நான் பேசுறேம்மா, கேளுங்க. எல்லா மருந்துமே ஹாஸ்பிட்டல்ல அவைலபிளா தான் இருக்கு. நான் இப்ப நீங்க சொன்ன கம்ப்ளைண்ட்டுக்கு யார் பார்த்தாங்க, என்ன பார்த்தாங்க, எந்த டாக்டர் பார்த்தாங்கன்னு விசாரிச்சுட்டு
ஏன் மருந்து வந்து வெளியில எடுத்து எழுதி கொடுத்தாங்க அப்படிங்கறதை நான் ஒரு நிமிஷம். உங்களுக்கு உங்க நம்பருக்கு குழந்தை வந்தாச்சு, கொடுக்குறேன். குழந்தை கிட்ட கொடுக்குறேன். நீங்க அந்த குழந்தை கிட்ட பேசுங்க. என்ன சொன்னா உங்களுக்கு இது வாட்ஸ்அப் நம்பர் தானே உங்களுது? ஆமாம்மா ஆமாம்மா சொல்லுங்க. அனுப்புறேன். இந்த எங்க குழந்தைகிட்ட கொடுங்க. சுரக்ஷன் ஹாஸ்பிட்டல்ல என்ன நடந்துச்சு, ஸ்லிப்பு என்ன எடுத்துட்டு போக சொன்னாங்க. மேடம் பேசுறாங்க, ஹாஸ்பிட்டல் சீஃப். ஹலோ ஹலோ சொல்லுப்பா சுரக்ஷன். குட் மார்னிங் மேம். ஹலோ குட் மார்னிங் கண்ணே. என்ன ஆச்சுப்பா உடம்புக்கு? காஃப் அண்ட் கோல்டு மேம். காஃப் அண்ட் கோல்டா? ஓ ஜுரம் எதுவும் அடிச்சுதாப்பா? ஆஹா ஜுரம் இல்ல, காஃப் அண்ட் கோல்டு. அதெல்லாம் இல்ல. ஹெவியா இருக்கு. சரி டாக்டர் போய் பாத்தீங்களா கண்ணு? ஆ சரி. முதல் ரூம்ல இருக்க டாக்டர் பார்த்தாங்களா இல்ல கொஞ்சம் தள்ளி 4வது ரூம்ல இருக்க டாக்டர் பார்த்தாங்களா கண்ணு? 4வது ரூம்ல தான் குழந்தைங்க டாக்டர் இருக்காங்க. முதல் ரூம்ல பெரியவங்களுக்கு பாக்குற டாக்டர் இருக்காங்க. உங்களுக்கு எந்த டாக்டர் நீங்க பாத்தீங்க? நாங்க எங்களுக்கு 9வது ரூம் கூட்டு போயிருந்தாங்க. என்ன கண்ணு? 9வது ரூம். 9வது ரூம் கூட்டிட்டு போய் காட்டினாங்களா? சரி. அங்க டாக்டர்கிட்ட சொன்னீங்களா? லேடி டாக்டர் இருந்தாங்களா? ஆமா. சரி. அங்க டாக்டர்கிட்ட உங்க பிரச்சனையை சொன்னீங்களா? டாக்டர் என்ன சொன்னாங்க? அதுக்கு மெடிசன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்காங்க. வெளியில போய் வாங்கிக்கோங்கன்னு சொன்னாங்களா கண்ணு? என்ன மெடிசன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி எத்தனை மாத்திரை கொடுத்தாங்க? ஒரு மாத்திரை. ஆமா இருங்க, நான் குழந்தைகிட்ட கேக்குறேன். இருங்க. வெளியில வாங்கிக்க சொல்லி சொன்னாங்களா கண்ணு டாக்டர் எதுவும்? ஆமா ஒரே ஒரு மாத்திரை தான். அப்படியா? சரி வெளியில வாங்கிக்கோங்கன்னு சொன்னாங்க. அப்படியா? ஓகே சரி கண்ணா, நான் டாக்டர் அம்மா கிட்ட அவங்க கிட்ட பேசிட்டு. இவங்க யார் அம்மாச்சியா? அம்மாச்சி அம்மாச்சி இல்ல, அம்மா தான் பேசுறேன். என் குழந்தைய முடியலன்னு தான் நான் அங்க அனுப்புனேன். ஏன்னா நான் இந்த ஏரியா பொண்ணு தான். அங்க வந்து நிறைய விஷயம் நானே நியூஸ் எடுத்தே போட்டிருக்கேன். நம்ம ஹாஸ்பிட்டல்ல ஏற்கனவே ஒரு ட்ரிப் ஒரு பிரச்சனை சொன்னாங்க, பிரெக்னன்சி லேடிக்கு ஒரு பிரச்சனைன்னு. நான் அப்ப கூட நம்ம ஏரியா நியூஸ்னு வேணான்ட்டு நான் போடல. ஆனா இப்ப என் குழந்தைக்கு அவ்வளோ காஃபோட வந்திருக்கான். அங்க வந்து கேட்டிருக்காங்க. அசால்ட்டா ஒரு நோயாளிய மனிதனா ஃபர்ஸ்ட் மதிக்கணும் ஹாஸ்பிட்டல்ல. அங்க அந்த விஷயமே இல்ல. அதை நான் ஏற்கனவே பல ட்ரிப்பு சண்டை போட்டுட்டே வந்துட்டேன். ஆனா இன்னைக்கு ஒரே ஒரு மருந்து வேணா, நான் திரும்ப கூட உங்க ஹாஸ்பிட்டலுக்கு வரேன். ஒரே ஒரு மருந்தை கொடுத்துட்டு மற்ற மருந்தை நீ மெடிக்கல்ல வாங்கிக்கோ அப்படின்னா நீங்க ஹாஸ்பிட்டல்ல இழுத்து மூடுங்க. எல்லாமே பிரைவேட்டாவே நாங்க பாத்துக்கிறோம். இந்த டீட்டெயில் அமைச்சருக்கும் நான் அனுப்பிச்சுடுறோம். இல்ல மேடம், நீங்க நோயாளிக்கே நீங்க மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறீங்க. நோயாளிய பார்க்க மாட்டேங்கிறீங்க. காசு இல்லைன்னா நீங்க பிச்சைக்கார மாதிரி நடத்துறீங்க. ஒரு நிமிஷம்மா, யாரும் அந்த அளவுக்கு அப்படி ரிப்போர்ட்டோட வச்சிருக்கோம் சரிங்களா? நீங்க பல தடவை இந்த மாதிரி நடந்ததுன்னு சொன்னீங்கல்ல, நீங்க ஒரு தடவையாவது எங்ககிட்ட மேல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி இருந்திருக்கலாம் இல்லைங்கம்மா? ஏங்க எத்தனை வாட்டி கம்ப்ளைண்ட் பண்ணலங்க? இதுக்கு முன்னாடி சுப்பிரமணியன் ஒருத்தர் அங்க வேலை செஞ்சாரா? நான் இருங்க ஒரு நிமிஷம். முன்னாடி இருந்த காலங்கள்ல எவ்வளவோ தப்புகள் நடந்திருக்கலாம். ஏன்னா அந்த இதுல நிறைய விஷயங்கள் நான் வந்து இப்ப கரெக்ட் பண்ணிட்டேன். நான் இந்த ஒரு வருஷமா தான் இந்த போஸ்ட் எடுத்திருக்கேன். நான் வந்த பிறகு எல்லா மருந்தையும் உள்ள கொண்டு வந்து இல்லைன்னு போட்டு எல்லா மருந்தும் எப்பவுமே அவைலபிளா இருக்கிற மாதிரி, எல்லா டாக்டர்ஸும் எந்த டைம்லயும் அவைலபிளா இருக்கிற மாதிரி நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம் ஹாஸ்பிட்டல்ல. ஒரு நாளைக்கு ஒரு மாசத்துக்கு எங்களுக்கு வந்து 60 டெலிவரி ஆகுது. ஸ்டெரிலைசேஷன் ஒரு பக்கம் ஆகுது. குழந்தைங்க டாக்டர் இருக்காங்க அங்க. அந்த குழந்தைங்க டாக்டர் நல்லா பாக்குற டாக்டர். ஸோ அந்த டாக்டர் அப்படி சொன்னாங்கன்னு எனக்கு உண்மையா ஆச்சரியமா இருக்குது. இப்போ நான் ஸ்லிப் கொடுக்குறேன் மேம். நான் உங்களுக்கு என்னுடைய இன்னொரு நம்பர்ல இருந்து வாட்ஸ்அப் பண்றேன். நான் மெடிக்கல்ல வாங்கினேன், பிரைவேட்ல வாங்கின ஸ்லிப்பையும் நான் உங்களுக்கு அனுப்புறேன். நீங்களே பார்த்து சொல்லுங்க. அந்த டாக்டர் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி வெளியே எழுதி கொடுத்துருந்தாங்கன்னா, வெளியே வாங்கிக்கோங்கன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அது தப்புமா? அது கண்டிப்பா நான் அந்த டாக்டரை என்கொயரி பண்ணி அதுக்கு என்ன செய்யணுமோ உங்களுக்கு நான் கரெக்ட் பண்ற மெஷர்ஸ் எல்லாமே நான் பண்ணி தரேன். நீங்க முடிச்சுட்டு நேராவே வரேன் ஹாஸ்பிட்டலுக்கு. நான் சோழிங்கநல்லூர்ல இருக்கேம்மா. நான் அந்த ஜோனையும் சேர்த்து பாத்துக்கிறேன். ஓகே, நீங்க நாளைக்கு வர முடியும்னா சொல்லுங்க. மார்னிங் ஒரு 10 o'clock நான் ஹாஸ்பிட்டல் வரேன். நீங்களும் வாங்க, இதை நீங்க என்கொயரி பண்ணுங்க. வாங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூம்மா. பாய்.